வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓயோ போஸ்ட்டுக்கான வினாவிடைகள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 1லேருந்து 50 வரை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அடுத்த 50 கொஸ்டின் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்பட்ட ரயில் நிலையம் எது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மணியாச்சி. அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் யாருடைய மாத ஊதியம் 100% உயர்த்தப்பட்டது? இது 2018 கேட்கப்பட்டது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 100% மாத ஊதியம் உயர்த்தப்பட்டது. அடுத்து, மயிலாடுதுறை ஊரின் முந்தைய பெயர் யாது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாயவரம். அடுத்து, பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு யாரை இசையின் ராணி என்று குறிப்பிட்டார்? விடை ஆப்ஷன் டி MS சுப்புலட்சுமி. அடுத்து, தத்துவ ஞான சமுதாயம் நிறுவனம் யாரால் உருவாக்கப்பட்டது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹெலினா பிளவாட்ஸ்க்கு. அடுத்து, ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? விடை ஆப்ஷன் சி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொஸ்டின், ராமகிருஷ்ணா மிஷன் நிறுவனர் யார்? இதுல விடை ஆப்ஷன் சி சுவாமி விவேகானந்தர். அடுத்து, சர் CV ராமனுக்கு நோபல் பரிசு எந்த துறையில் வழங்கப்பட்டது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இயற்பியல். அடுத்து, சிறுவர்களை தற்கொலைக்கு தூண்டும் இணைய விளையாட்டின் பெயர் என்ன? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ப்ளூ வேல். அடுத்து, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை ஆப்ஷன் சி 247. அடுத்து, இந்தியாவில் ஆண்களின் திருமண வயது எது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 21. அடுத்து, உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எது? விடை ஆப்ஷன் டி பாக்டீரியா. அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை யாது? இது 2018 12 மாநகராட்சி இருந்துச்சு. இப்ப தற்போதைய நிலவரப்படி 25 மாநகராட்சிகள் உள்ளன. அடுத்து, தமிழ்நாடு அரசு லட்சினையில் உள்ள கோபுரம் எந்த கோவிலுடையது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அடுத்து, துக்ளக் பத்திரிகையின் தற்போதைய ஆசிரியர் யார்? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குருமூர்த்தி. அடுத்து, ஆனந்த விகடன் வார இதழின் நிறுவனர் யார்? இதுல விடை ஆப்ஷன் பி SS வாசன். அடுத்து, இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் எந்த நகரங்களுக்கிடையே துவங்கப்பட்டது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பம்பாய் டு தானே. அடுத்து, இந்திய ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? இது 2018 கேட்கப்பட்டது. அந்த டைம்ல 16, தற்பொழுது 17 மண்டலங்கள் செயல்பாட்டில் உள்ளன. அடுத்து, தமிழ் நாடக தந்தை என்பவர் யார்? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பம்மல் சம்பந்த முதலியார். அடுத்து, முதலில் கலரில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் எது? விடை ஆப்ஷன் டி அலிபாபாவும் 40 திருடர்களும். அடுத்து, இந்திய ரூபாயின் சின்னமாக ரூபாய் என்பது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2010. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் உயர் நீதிமன்றங்களுக்கு கீழமை நீதிமன்றங்களை மேற்பார்வையிடும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது? இதுல விடை ஆப்ஷன் பி 227. அடுத்து, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த உயர் நீதிமன்ற ஆளுகைக்குட்பட்டது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கல்கத்தா உயர் நீதிமன்றம். அடுத்து, உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? இதுல விடை ஆப்ஷன் டி பாத்திமா பிவி. அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இதுல விடை ஆப்ஷன் பி 6. அடுத்து, மக்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 39. அடுத்து, ஒலிம்பிக் கொடியில் காணப்படும் 5 வளையங்கள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5 கண்டங்களை குறிக்கின்றது. அடுத்து, உலகில் மிக சிறிய நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாட்டிகன்.
அடுத்து ஆதார் அட்டையின் அடையாள எண் எத்தனை இலக்கங்களை கொண்டது? இதில் விடை ஆப்ஷன் பி 12. அடுத்து இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை? இது 2018 கேட்கப்பட்டது. அந்த டைம்ல 29, தற்பொழுது 28 மாநிலங்கள் உள்ளன. அடுத்து இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எத்தனை? 2018 கேட்கப்பட்டது. அந்த டைம்ல 7, தற்பொழுது 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. அடுத்து கச்சத்தீவு எந்த ஆண்டு முதல் இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ளது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1974. அடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலின் தலைநகராக பிரகடனப்படுத்திய நகரம் எது? இதுல விடை ஆப்ஷன் பி ஜெருசலேம். அடுத்து சொர்க்கவாசல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுல விடை ஆப்ஷன் சி CN அண்ணாதுரை. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இது 2018 கேட்கப்பட்டது. அந்த டைம்ல திரு ஓம் பிரகாஷ் ராவத் இருந்தாரு. தற்போதைய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார். அடுத்து சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? இல்ல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மு கருணாநிதி. அடுத்து போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கைகள் குறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்தர் நீதிபதி யார்? இதுல விடை ஆப்ஷன் ஏ திரு இ பத்மநாபன். அடுத்து இந்தியாவின் தலைமை வழக்குரைஞர் யார்? இது 2018 கேட்கப்பட்டது. அந்த டைம்ல கே வேணுகோபால். தற்போதைய தலைமை வழக்குரைஞர் வெங்கட் ரமணி. அடுத்து இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை யாது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 24. அடுத்து மோட்டார் வாகனங்களின் பதிவு எண்களில் முதலில் இருக்கும் 2 ஆங்கில எழுத்துக்கள் எதனை குறிக்கின்றது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைந்துள்ள மாநிலத்தை குறிக்கின்றது. அடுத்து சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது? இதுல விடை ஆப்ஷன் பி CN அண்ணாதுரை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது முக்கணி கிடையாது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திராட்சை பழம். அடுத்து இந்தியாவில் கீழ் குறிப்பிட்டுள்ள மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் மிக நீண்ட கடற்கரை உள்ளது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குஜராத். அடுத்து இந்தியாவின் கிழக்கு கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சோழமண்டல கடற்கரை. அடுத்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் ஆணையர் யார்? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திரு எம் மாலிக் ஃபெரோஸ்கான். அடுத்து திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.